ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும், இன்னைக்கு காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் ஏப்ரல் மாசத்துக்கான டெய்லி வைவோ ப்ரோகிராம் நடந்தது. இதுல முக்கியமான நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சம்மர்ல தரிசனம் போறவங்களுக்கான முக்கியமான தகவல்களும் அதுல வந்திருக்கு. அதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயிலும் பார்க்கலாம். இன்னும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்குங்க. ஸோ தேவைப்படுறவங்க இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கான ஸ்லாட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கான ஸ்லாட்ல உங்களுக்கு 3867 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. டெய்லியும் ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 3 இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது நைட்டே நீங்க சேம் டே ஸ்லாட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நைட் ஒரு 12 மணிக்கெல்லாம் அங்க நீங்க ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது நீங்க ஸ்லாட் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் 3 மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் 2 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சம்மர் சீசன் ரஷ் அப்படின்றனால. அதனால சேம் டேயோட ஸ்லாட்டு காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கூட சில டைம் தீர்ந்துடுது. சில டைம் 4 மணிக்கெல்லாம் கூட கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாளைக்கான ஸ்லாட்ல நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். இதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். நம்ம நேரடி சர்வ தர்ஷனத்துல ஓரளவு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் மாதிரி வெயிட் பண்றேன்னா பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இன்னும் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கும்போது இந்த டிக்கெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்த்திருப்பதியில நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துல வாங்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல வாங்க முடியும். அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்ல அன்னைக்கான ஸ்லாட்டும் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டுமே சில டைம் இஷ்யூ பண்ணுவாங்க. இது உங்களுக்கு 6 மணிக்கு தான் நடைபாதையே ஓப்பன் ஆகும் அப்படின்றனால அதுக்கு மேலதான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். நீங்க எங்க வாங்கலாம் அப்படின்றத நீங்க பிளான் பண்றதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க. இன்னைக்கான தரிசனத்துக்கு நேரடி இலவச தரிசனத்துல 18 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத டிடிடி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு 16 மணி நேரம் 10ல இருந்து 16 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எஸ்எஸ்டிடியுமே இன்ன வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அதனால கூட்டம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் வந்தவங்க வெள்ளிக்கிழமைகள்லாம் அந்த தர்ஷன் பார்த்துட்டு போற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு க்ரௌட் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் நாளைக்கு ஸ்டேட்டஸை பொறுத்து இந்த வார வீக்கெண்ட் எப்படி க்ரௌட் அப்படின்றது நம்மளோட டெலிகிராம்ல டெய்லியுமே அப்டேட் பண்ணிடுவோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு மார்னிங் ஸ்லாட்ல 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் இருக்க ஸ்லாட்ல ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். மத்தியானம் 2 மணிக்கு மேல இருக்க ஸ்லாட்டு தான் ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணுவாங்க 300 தர்ஷனுக்கு. அப்போ நாங்கள் காலையிலேயே போய் பார்க்க முடியுமானா ஒரு 11 12 மணிக்கு மேலே தான் கியூல ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் ஈவினிங் 4 மணி 5 மணி இந்த மாதிரி டிக்கெட் இருந்துச்சுன்னா மதியானம் ஒரு 2 மணி 1 மணிக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,549 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு நடந்த டெய்லி ஈவோல நிறைய பக்தர்கள் கால் பண்ணி டிடிடியோட நடவடிக்கைகள் எல்லாமே நல்லா இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பாராட்டினதாகவும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு சில பக்தர்கள் கேட்ட முக்கியமான கேள்விகளும் அதற்கு ஈயோ சொன்ன பதில்களையுமே டிடிடி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு பக்தர் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஐபி டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை லக்கி டிப் கீழே கொண்டு வர மாதிரி நீங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஈயோ நீங்க சொல்லியிருக்க விஷயத்த பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் இந்த கோடைக்கால நெரிசல் பத்தி சொல்லியிருக்காரு. கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தற்போது விஐபி பிரேக் தர்ஷன் சிஸ்டம் நாங்க நிறைய குறைச்சிருக்காங்க, அதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட எண்ணிக்கை 30,000 உயர்த்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்னாங்க நாங்க சம்மர் டைம்ல இதோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 30,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கோடை விடுமுறையின் போது பொதுவான பக்தர்களுக்கு அதிக நேரம் வழங்குவதே எங்கள் முன்னுரிமை என்றும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட கவுண்டிங் ஆனது சம்மர் டைம்ல கொடுக்கறத இனிமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணனால சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமையும் அதே மாதிரி அவங்களுக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான அப்டேட்ல ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல இந்த கோடை காலத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுட்டு வரதா ஈயோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி நிர்வாக கட்டடத்தின் கூற்று அரங்கில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில நடந்த டெய்லி ஈவோக்கு அப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசின ஈயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடை காலத்தில் விஐபி பிரேக் தரிசனத்தை ரத்து செய்ய டிடிடி வாரியம் முடிவு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் அதிக தரிசன நேரத்தை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார். பொது பக்தர்கள் கடந்த வாரிய கூட்டத்தின் போது கோடைக்கால ஏற்பாடுகள்ல சில பகுதிகள் சொல்லியிருக்காங்க.
அதில் ஃபர்ஸ்ட் வந்து பொது பக்தர்களின் வசதிக்காக டிடிடி பொதுவான பக்தர்களுக்கு அதிக தரிசன நேரங்கள் வழங்கும் பரிந்துரை கடிதத்தின் பேரில் விஐபி தரிசனங்களை ரத்து செய்துள்ளது. அதே மாதிரி வரிசைகளில் கம்பார்ட்மெண்ட்ல வெளியில இருக்கக்கூடிய வரிசைகள்ல காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம், மோர், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, மருத்துவ வசதிகள் இடைவிடாத விநியோகம். நெக்ஸ்ட் ஒன், மாட வீதிகள் மற்றும் நாராயணகிரி கார்டன்ல முழுவதும் குளிர்ச்சியான ஓவியங்கள் மற்றும் குடிநீருக்கான புள்ளிகள் வந்து வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கோடைகால நெரிசலின் போது பக்தர்களுக்கு உதவி வழங்குவதற்காக சாரணர் மற்றும் வழிகாட்டிகளை தவிர 2500 ஸ்ரீவாரி சேவகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோடை வெயில் காலங்களில் சேஷாசல வனப்பகுதியில் ஏற்படும் திடீர் தீ விபத்துகளை தடுக்கிறதுக்கு டிடிடியோட வனத்துறை மற்றும் அரசு தீயணைப்பு துறை மூலம் பயனுள்ள உத்திகள் மற்றும் தயாரிப்புகள் வந்து தயாராக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வந்து கோடை நாட்களில் தண்ணீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு தண்ணீரை வீணாக்காமல் கவனமாக பயன்படுத்துமாறு பக்தர்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, நமக்கு இந்த சம்மரில் வரக்கூடிய பக்தர்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்கனால தர்ஷன் டைம் அதிகமாக கிடைக்கும், அதனால நிறைய பேர் சாமி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வர 9ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி ஆஸ்தானம் திருமலையில் விசேஷமாக நடக்குது. இதை பற்றின ஒரு செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிடியோட முதல் முறையாக தெலுங்கு நாட்காட்டி அதாவது கேலண்டர் வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதன்முறையாக உகாதி தெலுங்கு நாட்காட்டியை டிடிடி வந்து வெளியிட்டுள்ளதாகவும் அடுத்த வாரம் முதல் பக்தர்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றத மீயும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஏப்ரல் 5ஆம் தேதி திருமலையில் அன்னமையாவின் 521வது பிறந்த நாள். ஸோ இது வந்து அன்னமாச்சாரியாரின் 521வது பிறந்தநாள் விழா ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நாராயணகிரி கார்டனில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரி சலக்கட்டில் வசந்தோற்சவம் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி சாலக் திருவிழாவை இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் உள்ள வசந்த மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்த உள்ளோம். இதன் ஒரு பகுதியாக தினமும் மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் ஸ்னபன திருமஞ்சன உற்சவம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தங்க ரதத்தில் ஊர்வலமாக வரும் பக்தர்களுக்கு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 22 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அதுக்கு அடுத்தது ஒண்டிமிட்டால இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமாலயா பிரம்மோற்சவம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன வாகன சேவை அதை பற்றின விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டெலிவரியோக்கு அப்புறமா சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. வசந்தோற்சவம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அவங்க வசந்தோற்சவ மண்டபத்தில் நீங்கள் வசந்தோற்சவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. என்னென்ன டேட்டில் என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுன்ற அப்டேட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் டிடிடியோட அஃபிஷியல் போர்ட்டலில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அதில் உங்களுக்கு ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். மே மாதம் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஹோமம் டிக்கெட்லேயும் நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.